ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்பயுமே ஒரே மாதிரி சமைச்சிட்ருக்கோமா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருளை வச்சு சீஸ் பிரெட் ஆம்லேட் வந்து செஞ்சு பார்க்கலாம். 2 முட்டை எடுத்து நான் மிளகு போட்டு மைனஸ் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டேன். ஸோ அடுத்து வந்து 2 முட்டை எடுத்துக்கிறோம். 2 முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கிறேன். கடாயில் வந்துட்டு நான் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு காய வச்சுருக்கேன். நான் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 முட்டையை அப்படியே வந்து எடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த தோசைக்கல்லில் வந்து ஊற்றுறோம். எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஊற்றுங்க. இது வந்து நல்லா பபிள்ஸாக வரும். இந்த சமயத்தில் வந்துட்டு 2 பிரெட் எடுத்து நம்ம மண்டை மேலே அப்படியே போட்டுருங்க. போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு தோசை கல் ஃபுல்லாக பரவலை அப்படின்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதே பிரெட்டை வந்துட்டு அந்த ஆம்லேட் மேலே வந்துட்டு வச்சுருங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ சாஸு ப்ளஸ் அதோடு சேர்த்துட்டு மைனஸ் இது 2 மட்டும்தான் இந்த பிரெட் மேலே நம்ம ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நான் டொமேட்டோ சாஸ் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் 2 பிரெட்லேயும் தனித்தனியாக. அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ண வச்ச மைனஸை வந்துட்டு பேக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மைனஸையும் வந்துட்டு இது மேலே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு தோசை கரண்டியை வச்சு வந்துட்டு ஒரு தடவை ஸ்லைஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு 2 சைடும் வந்துட்டு இந்த சைடு ஒரு மடக்கு, இந்த சைடு ஒரு மடக்கு மடித்து எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு மேலே வந்து சீஸ், எனக்கு வந்து சீஸ் கம்மியாக தான் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் ஒரு 1/4 பங்கு அளவுக்கு மட்டும் நான் அதில் சீஸ் வைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் சீஸாகவே இதில் வச்சுக்கலாம். வந்து 2 பக்கம் மடிச்சுட்டு அதுக்கு மேலே சீஸ் வச்சுட்டு மேலே மறுபடியும் கொஞ்சம் மைனஸ் வச்சு மேலேயும் கீழேயும் மறுபடியும் இன்னொரு தடவை டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையான பிரெட் ஆம்லேட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் எடுத்து பேக் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு சில்வர் டின்னில் அந்த பிரெட் ஆம்லேட் வச்சுட்டு